நபிகள் நாயகம் புகழ் பாடல் ஒரு சிறிய பைத்துரின் சில வரிகளை ஜுமா மஸ்ஜிதினுடைய இமாம் மௌலவி ஹபீபுர் ரஹ்மான் ஃபாசி அவர்கள் பாடுவார்கள். சலாமுன்ஹுமா சர்மதா அலல் முஸ்தஃபல் முர்தலா அஹ்மதா அலா குல்லு ஹம்தில் லிஅஹ்லில் வஃபா இலாஹன் தஆலா முனில ஸஃபா உஸல்லி அலல் முஜ்தபா லிஷ்ஷஃபா உதாவி பிஹில் கல்ப கைருன் நபி بدا نور حق بأرض مطيب بلى أنه مجتباه المطيب بشير نذير ونعم الخطيب بهاء لكونين خير النبي تجلى منيرا لنا ذا الهبات تحلى بخلق تميم الصفات تدلى لمولاه محيي الرفات تبدى به الحق خير النبي ثواث الرشد نحو البثيث ثناء أطول بأحلى الحديث ثمال اليتامى بحق بعيث ثبات لقلبي بخير النبي جواد جليل لأهل احتياج جسيم به قلب صب هياج جذوب القلوب لخير المعاج جزيل العطيات خير النبي صلاة سلام هما سرمدا على المصطفى المجتبى أحمدا. السلام عليكم. அடுத்ததாக கோயம்புத்தூர் கரும்பு கடை ஜும்மா மஸ்ஜிதினுடைய சுன்னத் ஜமாத் பள்ளிவாசனுடைய இமாமும் சிறந்த எழுத்தாளருமான மௌலானா மௌலவி அப்துல் அசீஸ் ஃபாசில் பாக்கவி எம்ஏ அவர்கள் இப்பொழுது உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد حريص عليكم بالمؤمنين رؤوف الرحيم صدق الله العلي العظيم. வரலாற்று சிறப்பு மிகுந்த கீழக்கரை மாநகரின் ஆன்மீக அருள் பொருந்திய இந்த திருத்தலத்தில் உலகை உய்வித்த உத்தம திருத்தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவு பெருவிழாவை சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற கீழக்கரை வாழ் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய காசியார் காதர் பக்ஷ் ஹுசைன் சித்திகி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்திருக்கிற
இந்த நகரத்தின் பிரமுகர்களே, எனக்கு முன்னால் மிகச்சிறப்பான உரைகளை வழங்கிய மரியாதைக்குரிய ஹாஜா முஹீதீன் ஹசரத் அவர்களே, இந்த பள்ளிவாசலினுடைய ஹதீபும் நாடறிந்த நாவலருமான மரியாதைக்குரிய அஸ்மத் ஹுசைன் ஹசரத் அவர்களே, இந்த தலைமுறையில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற, இனி அடுத்த தலைமுறைக்கும் வழிநடத்துவார் என்று நாங்கள் எதிர்பார்க்கிற மரியாதைக்குரிய ஓஎம் ஹசரத் அவர்களே, அருமை பெரியோர்களே, இந்த அரங்கு முழுக்க நிறைந்திருக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேராசையும் பேரன்பும் கொண்ட பெருமக்களே, பாசத்திற்கும் பரிவிற்கும் உரிய தாய்மார்களே, இந்த நல்ல சபையில் இங்கே கூடியிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹுவின் பேரருள் என்றென்றும் நிறைவாக பொழியட்டுமாக என்று துஆ செய்தவனாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். வாழ்க்கையிலே மீலாது பெருவிழாக்களில் பேசுவதென்பது கிடைப்பதற்கரிய ஒரு பாக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகிற தருணங்களும், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களுடைய வாக்குகளையும் கேட்கிற தருணங்களும் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்தக்கூடிய தருணங்கள். அருமை பெருமக்களே, இந்த சபையிலே நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இந்த குழுமம், இந்த கூட்டம், இந்த ஒன்று திரளுதலை ஒரு சராசரியான ஒன்று திரளாக நீங்கள் கருதி கொள்ளக்கூடாது என்று ஆரம்பமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மீலாது பெருவிழாக்கள் நடைபெறுகிற எல்லா கூட்டங்களிலும் நான் சொல்வதுண்டு, மூமின்களாக பிறந்தவர்கள் என்று அல்ல, உலகத்தில் மனிதர்களாக பிறந்த அத்தனை பேரும் ஒரு தேர்வு எழுதியாக வேண்டும். எழுதுவதல்ல, ஒரு தேர்வுக்கு அவர்கள் உட்பட்டாக வேண்டும். அது அவர்கள் படித்தவர்களாக இருக்கலாம், பட்டங்கள் பல பெற்றவர்களாக இருக்கலாம், அல்லது எந்த படிப்பறிவுமே இல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். எல்லோருமே ஒரு தேர்வுக்கு உள்ளாக வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். அந்த தேர்வு எப்போது நடக்கும் என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொன்மொழியை சஹீஹ் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். உலகத்திலே பிறந்த அனைத்து மனிதர்களும் ஒரு பரீட்சைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். அந்த பரீட்சை எங்கே நடக்கும் என்றால் கபரிலே நடக்கும். அங்கே ஒரு கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் சரியாக சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா உலிஅல் அப்து ஃபீ கப்ரிஹி, ஒரு அடியார் இறந்த பிறகு, அவரை மண்ணறையிலே புதைத்த பிறகு, அவருடைய குடும்பத்தார்கள் எல்லாம், அவருடைய உறவினர்கள், அவரை அடக்க வந்தவர்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு சென்று விட்ட பிறகு, ஃபஅதாஹு மலக்கானி, தனிமையில் இருக்கிற அந்த மனிதரிடத்தில் 2 மலக்குகள் வருகிறார்கள். ஃபஅகாதாஹு, அந்த மையத்தை, படுத்திருக்கிற மையத்தை உட்கார வைப்பார்கள். நாளைக்கு நமக்கும் இந்த சூழல் ஏற்படும். உட்கார வைப்பார்கள். உட்கார வைத்துவிட்டு ஒரு கேள்வி கேட்பார்கள். அருமையானவர்களே, மாதா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்லிக் கொண்டிருந்தாய் என்று கேட்பார்கள். அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்லுகிறோம் என்பதை பொறுத்துத்தான் அருமையானவர்களே நம்முடைய நீண்ட நெடிய பிந்தைய வாழ்க்கையினுடைய நலனும் தீதும் அடங்கி இருக்கிறது. அந்த கேள்விக்கு என்ன சொல்ல முடியாது, நான் அடுத்த செமஸ்டர்ல எழுதிக்கிறேன்னு சொல்ல முடியாது. சாதாரணமாக பேராசிரியர்கள் சொல்லுவார்கள், இன்னைக்கு பசங்கள்லாம் ரொம்ப உஷாராயிட்டாங்க, அதனால பரீட்சையில என்ன எழுதுறானோ தெரியாது, அவனுக்கு தோணுது எல்லாம் எழுதிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சேர்த்துறான். மார்ச்சில் தேர்வு எழுதுகிறார்கள் 10ஆம் வகுப்பு மாணவர்கள், கடைசியா ஒரு வார்த்தை சேர்த்துறான், மீண்டும் செப்டம்பரில் சந்திப்போம் என்று ஒரு வார்த்தை சேர்த்து விடுறாங்க. இது போல அருமையானவர்களே, அங்கே ஒரு காரணத்தை சொல்லி தப்பித்து விட முடியாது.
நான் அடுத்த முறை தேர்வு எழுதிக் கொள்கிறேன் என்று சொல்ல முடியாது. இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு நான் கொஞ்சம் படித்து விட்டு வருகிறேன் என்று சொல்ல முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மனிதர் விஷயத்திலே நீங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கப்படுகிற போது யார் பெருமானாரை பற்றி சரியான தகவல்களை தருகிறாரோ, அப்படி தந்தால் அந்த மலக்குகள் அந்த மனிதரை பார்த்து சொல்வார்கள், இதோ பார், இதுதான் உனக்கு நரகத்தில் இருந்த இடம், உனக்காக நரகத்தில் ஒதுக்கப்பட்டிருந்த இடம் இந்த இடம். நீ இந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லிவிட்ட காரணத்தினால் அல்லாஹ் உனக்கு அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்திலே இந்த இடத்தை மாற்றி தந்திருக்கிறான். இப்போது உனக்கு சொர்க்கத்தில் இந்த இடம் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. நும் கனௌமத்தில் அரூஸ், ஒரு மணப்பிள்ளை தூங்குவது போல நீ தூங்கு என்று சொல்லி அவனை தூங்க வைத்து விட்டு சென்று விடுவார்கள். ஒரு கால் அந்த கேள்விக்கு சரியான பதில் சொல்லாவிட்டால், அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகளை படிக்கிற போது அச்சம் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது, உடல் நடுங்குகிறது. அந்த கேள்விக்கு சரியான பதிலை சொல்லாவிட்டால் இந்த மலக்குகள் சொல்லுவார்கள், இது உனக்கு சொர்க்கத்தில் தீர்மானிக்கப்பட்ட இடம், உனக்காக சொர்க்கத்தில் தீர்மானிக்கப்பட்ட இடம் இந்த இடம். இந்த கேள்விக்கு நீ சரியாக பதில் சொல்லாத காரணத்தினால் உனக்கு நரகத்தில் இந்த இடம் மாற்றி தரப்படுகிறது என்று சொல்லுவார்கள். கபரின் வேதனை அப்போதிருந்தே தொடங்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அருமையானவர்களே, வாழ்க்கையிலே நாம் மிகவும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் அறிகிற தருணங்களிலே எப்போதெல்லாம் நாம் அறிகிறோமோ, எப்போதெல்லாம் நாம் கேட்கிறோமோ, எப்போதெல்லாம் பெருமானாருடைய புகழ்பாக்களை கேட்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். யா அல்லாஹ், நாங்கள் இந்த கேட்கிறோமே, இந்த கேட்கிற இந்த நல்ல புனிதமான தருணத்தின் பொருட்டால் நாளை கபரிலே எங்களுக்கு அந்த கேள்வியை நல்லபடியாக பதில் சொல்லக்கூடிய வாய்ப்பை தா என்று நாம் துஆ கேட்க வேண்டும். அல்லாஹ் இங்கே கூடியிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தின் பொருட்டாலே நாளை கபரிலே அப்படி ஒரு கேள்வி வருகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சரியாக பதில் சொல்லுகிற தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் எடுக்கிற இந்த பாராட்டு விழா, இந்த மீலாது விழா என்பது அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கிடைத்த ஒரு வாய்ப்பு. நாம் எப்படி நினைக்கிறோம், அது அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல கிடைத்த ஒரு வாய்ப்பு. கோயம்புத்தூரிலே ஒரு பள்ளிவாசலில் நான் இமாமாக இருக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் மகரிபு தொழுகைக்கு பிறகு ஒரு பையன் வந்தார், ஒரு இளைஞன் வந்தான். வந்தவன் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னான். பள்ளிவாசலுக்குள்ள இமாமுடைய அறையை தேடி வர்றவர் யாரா இருப்பாரு, அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்லி உட்கார சொன்னேன். கொஞ்ச நேரம் என்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தேன், அவர் எதுவும் பேசல. திடீரென்று அவர் சொன்னார், என் பெயர் முருகன், நான் முஹம்மதுக்கு நன்றி சொல்வதற்காக இங்கே வந்திருக்கிறேன் என்று சொன்னார். என் பெயர் முருகன், நான் முஹம்மதுக்கு நன்றி சொல்வதற்காக இங்கே வந்து. நான் அதிர்ந்து போனேன். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாரு, வலைக்கும் அஸ்ஸலாம் எல்லாம் சொன்னோம். நல்ல வேளை வேற எதுவும் விஷயங்கள் பேசிக்கல. நான் முருகன் முஹம்மதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன் என்றார். அவர் பார்த்தால் ஒரு பல்கலைக்கழகத்திலே படிக்கக்கூடிய மாணவர். நான் ஆச்சரியப்பட்டு அதிர்ந்து போய் அவரிடத்துல கேட்டேன், என்ன காரணம், எதற்காக நன்றி சொல்ல வருகிறீர்கள் என்று சொன்னபோது அந்த இளைஞன் சொன்னான், மனித சமூகத்தில் பிறந்த ஒரு கணிசமான மக்களை ஜாதிய கொடுமையிலிருந்து காப்பாற்றினார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதற்காக அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிட்டு அவர் சொன்னாரு, ஜாதிய கொடுமைனா உங்களுக்கு அதனுடைய வலி வேதனை என்னன்னு தெரியாது. உங்களுக்கெல்லாம் அந்த ஜாதிய கொடுமையின் வலி, தீண்டாமையின் வேதனை, எங்களை புறக்கணிப்பதனுடைய அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியாது, எனக்கு அது தெரியும். இந்த உலகத்தில் பிறந்த கணிசமான மக்களை ஜாதிய கொடுமையிலிருந்து அவர் காப்பாற்றி இருக்கிறாரே, அதற்காக நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் உங்களை தேடி வந்தேன் என்று சொன்னார். ஒரு இந்து இளைஞனுக்கு தெரிந்த செய்தி முஸ்லிம்களாக இருக்கிற பலருக்கு தெரிவதில்லை. அருமையானவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நினைவாலே நாம் கூடியிருக்கிற இந்த சபைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடிய இருக்கிற சபைகளாக இருக்க வேண்டும் என்பதை அருமையானவர்களே இந்த தருணத்தில் நான் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஆச்சரியம் என்னென்றா, என்னுடைய நண்பர் சமீபத்தில் ஒரு விஷயம் சொன்னார். முஸ்லிம்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அவர் போயிருக்கிறார். அங்கே இருக்கிற அது ஒரு 12வது படிக்கக்கூடிய 12வது 11வது படிக்கக்கூடிய மாணவிகளும் மாணவர்களும் இருக்கிற இடம். அந்த இடத்தில் அவர் ஒரு கேள்வி கேட்கிறார்.
பெண்களுடைய விடுதலைக்காக போராடியவர்களுடைய ஒருவருடைய பெயரை சொல் என்று கேட்கிறார். பெண் விடுதலைக்காக போராடிய ஒரு பெரிய தலைவருடைய பெயரை சொல் என்று கேட்கிறார். சட்டென்று ஒரு முஸ்லிம் மாணவி எழுந்து லாலா லஜ்பதி ராய் என்று பெயர் சொல்லியிருக்கிறார். அதற்கு அடுத்தவர் தொடர்ந்து கேட்கிறார், இந்த உலகத்தில் அடிமை முறையை ஒழிப்பதற்கு, மக்களிடையே சமத்துவத்தை கொண்டு வருவதற்கு, ஆண்டான் அடிமை என்கிற வேறுபாட்டை அழிப்பதற்கு போராடிய, அடிமை முறையை ஒழிப்பதற்கு போராடிய ஒரு தலைவருடைய பெயர் சொல்லுன்னு இருக்கார். ஒரு பையன் எழுந்து ஆப்ரஹாம் லிங்கன் என்று சொல்லியிருக்கிறான். ஒரு முஸ்லிம் பள்ளிக்கூடம். அதற்கு அடுத்து அவர் கேட்டிருக்கிறார், சமூக சேவை செய்வதற்கு, உலகத்திலே சமூக சேவை செய்த, மனிதர்களுக்காக பிறந்து மனிதர்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதருடைய பெயரை சொல் என்று கேட்டிருக்கிறார். அப்ப ஒரு பெண்மணி எழுந்து அன்னை தெரசா என்று பதில் சொல்லி இருக்கிறார். இந்த மூன்றையும் கேட்டு ஆச்சரியம் அடைந்த அந்த நண்பர் அவர்களை பார்த்து கேட்டிருக்கிறார், நீங்கள் எல்லாம் முஸ்லிம் மாணவர்கள், மாணவிகள், இந்த கேள்விகளுக்கெல்லாம் முஹம்மது என்கிற பதிலைத்தான் முதலாவதாக சொல்ல வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு ஏன் தோன்றாமல் போய்விட்டது? இந்த உலகத்தில் பெண்களின் விடுதலைக்காக போராடியவர்கள் என்று உங்களுக்கு தோன்றுவது லாலா லஜ்பதி ராயா? அவர் என்ன சாதனைகளை செய்து விட்டார்? இந்தியாவிலே ஒரு கணவன் இறந்து போனால், அவன் இறந்து போய் அவன் சிதைக்கு தீ மூட்டப்படுகிற போது அந்த சிதையிலேயே அவன் மனைவி விழுந்து மாண்டு போய்விட வேண்டும் என்ற நடைமுறைக்கு மாற்றமாக சொன்னார் என்கிற ஒரு பேசினார் என்கிற ஒரு காரணத்திற்காக லாலா லஜ்பதி ராயை நீ தலைவர் என்று சொன்னாயே, உனக்கு ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியவில்லை? 15 நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே அரபக தீபகற்பத்தில் ஒரு தனி தலைவராக தோன்றிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களின் விடுதலைக்காக போராடி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு ஆண்களுக்கு நிகரான சம அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் என்று சொல்ல உனக்கு ஏன் தோன்றாமல் போய்விட்டது என்று நான் கேட்டேன். ஏனென்றால் அருமையானவர்களே, உண்மையிலே யதார்த்தமான விஷயம் அது. பெண்களின் விடுதலைக்காக போராடிய பெருந்தகைகளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்றது இல்லையே, நம்ம யாரும் சொல்றது இல்லையே. உலகத்திலே மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. உலகத்தில் மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த மகளிர் தினத்திலே முதலிலே சொல்லப்பட வேண்டிய பெயர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற பெயர். பெண்கள் உயிரோடு புதைக்கப்படுகிற காலகட்டத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். பின்னால் சஹாபிகள் சொன்னார்கள், எங்கள் குழந்தைகளை நாங்களே உயிரோடு எங்கள் கைகளால் புதைத்திருக்கிறோம். என் குழந்தை யா அபத்தி யா அபத்தி, என் தந்தையே என் தந்தையே என்று கதறுகிற போது அந்த பச்சிலம் குழந்தையினுடைய அந்த கதறல் ஒளியை கூட பொருட்படுத்தாமல் அதன் மீது நான் மண்ணை அள்ளி மூடி இருக்கிறேன் என்று ஒருவர் சொல்லி இருக்கிறார் பெருமானார் இடத்திலே. அவ்வளவு தூரம் கொடூரமாக பெண்கள் வாழ்வதற்கு அனுமதிக்கப்படாத காலத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய முகம் கருத்து போய்விடும் என்று ஒரு சமூக சூழல் இருந்த காலகட்டத்திலே பிறந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களுக்கு எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்தார்கள். அது நிறைய பெரிய பட்டியல். சின்ன ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்றைக்கு சமீபத்தில் ஒரு 10 நாள் 15 நாட்களுக்கு முன்னால் நான் படித்த ஒரு விஷயம், பெண் சிசு படுகொலை கணிசமாக நடைபெறுகிறது என்று ஒரு புள்ளிவிவரம் தருகிறார்கள். எங்க நடக்குது? நாம என்ன யோசிப்போம், ஏதோ சேலத்தில் நடக்கிறது, ஏதோ தர்மபுரியிலே நடக்கிறது என்று யோசிப்போம். ஆனால் பட்டியலிலே அந்த ஆய்வு என்ன சொல்லுகிறது என்றால், பெண்கள் கருவிலேயே பெண் குழந்தையா என்று கண்டறியப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள். எங்கே நடக்கிறது? கனடாவிலே நடக்கிறது. எங்கே நடக்கிறது? அமெரிக்காவிலே நடக்கிறது. எங்கே நடக்கிறது? நாகரிகத்தின் சொந்தக்காரர்கள் என்று தங்களை மார்தட்டிக் கொள்கிற நாடுகளிலே என்ன நடக்கிறது? பெண் குழந்தைகளா என்று ஸ்கேன் செய்து பார்த்து அந்த குழந்தைகளை அழிக்கிற குணம் எங்கே நடக்கிறது? கனடாவிலே நடக்கிறது, அமெரிக்காவிலே நடக்கிறது, மற்ற மேற்கத்திய நாடுகளில் நடக்கிறது. அருமையானவர்களே, ஆய்வு ஒரு தகவலை சொல்லுகிறது, அரபு நாட்டில் இந்த கொடுமை இல்லை. சவுதி அரேபியாவில், துபாயில், மற்ற அரபு நாடுகளில் இந்த கொடுமை இல்லை என்று ஆய்வு சொல்லுகிறது. இன்றைக்கு அந்த நாடுகளில் நிலைமை என்னன்னா, ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த ஊழியருக்கு இன்கிரிமெண்ட் கொடுக்கிறார்கள். அரபு நாடுகளில் சார்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆய்வு சொல்லுகிறது, அங்கே பெண் குழந்தைகள் வரவேற்கப்படுகிறார்கள் என்றால் இந்த மகத்தான மந்திர மாற்றத்தை இந்த உலகத்திலே நிகழ்த்தி காட்டி அதை 15 நூற்றாண்டுகளாக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிற தலைவர் இந்த உலகத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் என்கிற போது, பெண் விடுதலைக்காக போராடியவர் என்ற பட்டியல் கேட்கப்பட்டால் யாரோ ஒருவருடைய பெயரை சொல்லுகிற போது அருமையானவர்களே வேதனையாக இருக்கிறது. அதே போல ஆப்ரஹாம் லிங்கனுடைய பெயரை சொல்லுகிறார்கள். அடிமை முறையை ஒழித்தார், சாதாரண மக்களை மேல்நிலைக்கு கொண்டு வந்தார். ஆப்ரஹாம் லிங்கன் பாடுபட்டார், சந்தேகமே இல்லை.
உலகத்தில் அமெரிக்காவிலே கருப்பர் இனத்தை கருப்பு தோலுடையவர்கள் அடிமைகளாக கருதப்பட்டார்கள், வெள்ளை தோலுடையவர்கள் எஜமானர்களாக கருதப்பட்டார்கள். இந்த கருப்பு தோலுடையவர்கள் மிக கொடூரமாக சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு கடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு சராசரியான மனிதர்களுக்கான உரிமைகளை அவர்கள் தரவில்லை. எவ்வளவெல்லாம் கொடூரம் நடக்கும் என்றால், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், நாய்கள் கருப்பர்களை ஓட விடுவார்கள், கருப்பர்களுக்கு பின்னால் பசி மிகுந்த நாய்களை ஓட விடுவார்களாம். கருப்பர்களுக்கு பின்னால் பசி மிகுந்த நாய்களை ஓட விடுவார்கள். அந்த நாய்கள் போய் அந்த கருப்பர்களை கடித்து குதறுவதை பார்த்து ரசிப்பார்கள் வெள்ளைக்காரர்கள். இப்படியெல்லாம் ஒரு காலம் அங்கே இருந்திருக்கிறது. இதை பார்த்து வேகப்பட்டு ஆத்திரப்பட்டு ஆபிரகாம் லிங்கன், ஒரு சாதாரண செருப்பு தைக்கிற தொழிலாளியாக இருந்து போராடிய ஆபிரகாம் லிங்கன் பலமுறை போராடி வெற்றி பெற்று அமெரிக்காவினுடைய 16வது ஜனாதிபதியாக வந்த பிறகு ஆபிரகாம் லிங்கன் முதல்ல போட்ட கையெழுத்து, இந்த நாட்டில் அடிமை முறை ஒழிக்கப்படுகிறது என்ற கோப்பில தான் அவர் முதல்ல கையெழுத்து போட்டார். வெள்ளைக்காரர்கள் கருப்பர்களுக்கு வித்தியாசம் இல்லை, கருப்பர்கள் இனி அடிமை இல்லை, அடிமை முறை ஒழிக்கப்படுகிறது என்ற தீர்மானத்திலே தான் அவர் முதல் கையெழுத்து போட்டார். அருமையானவர்களே, நாம் கவனமாக குறித்துக் கொள்ள வேண்டும். ஆபிரகாம் லிங்கனால் கையெழுத்து போட மட்டுமே முடிந்தது. ஆபிரகாம் லிங்கனால் அடிமைக்கும் கருப்பர்களுக்கும் வெள்ளையர்களுக்கும் இடையே இருக்கிற ஏற்றத்தாழ்வை அவரால் ஒழிக்க முடியவில்லை. அமெரிக்காவினுடைய வரலாறு சொல்லுகிறது, அவரால் ஒழிக்க முடியவில்லை. ஆபிரகாம் லிங்கனுக்கு பிறகு 100 வருஷம் கழித்து, ஆபிரகாம் லிங்கன் இதில் கையெழுத்து போட்டு 100 வருஷம் கழித்து அமெரிக்காவில் ஒரு பெரிய போராட்டம், ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. ரொம்ப உலக வரலாற்றில் நடைபெற்ற ஸ்ட்ரைக்குகள்ல ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரைக் அது. 365 நாள் அந்த ஸ்ட்ரைக் நடந்தது. என்ன ஸ்ட்ரைக்னா, பஸ்ல ஏற மாட்டோம் என்று கருப்பர் இன தொழிலாளிகள் போராடினார்கள். பஸ்ல பேருந்தில் ஏற மாட்டோம் என்று போராடினார்கள். இது கருப்பர்கள் நடத்திய போராட்டம். இந்த போராட்டம் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 1 மாதம் அல்ல, 2 மாதம் அல்ல, 360 நாட்கள் நடந்தது. உலகத்தில் நடைபெற்ற நீண்ட நெடிய போராட்டங்களில் அந்த போராட்டம் ஒன்று. பஸ்ஸில் ஏற மாட்டோம் என்று அமெரிக்க கருப்பர்கள் நடத்திய போராட்டம். இது எப்ப நடக்குது? ஆபிரகாம் லிங்கன் கையெழுத்து போட்டு 100 வருஷங்களுக்கு பின்னால் நடக்கிறது. ஏன் நடந்தது என்றால், அமெரிக்காவிலே பர்க் என்கிற பிரதேசத்திலே ரோஸ் என்கிற பெண்மணி ஒரு பேருந்திலே பயணம் செய்கிறார். இப்படி பயணம் செய்கிற போது வெள்ளைக்காரர்கள் உட்கார்ந்து இருக்கிற ஒரு பெஞ்சிலே அவள் உட்கார்ந்து விட்டார், அந்த சீட்டிலே உட்கார்ந்து விட்டார். அதனாலே அந்த பேருந்தை நடத்தினர் போகிற வழியிலேயே அந்த பெண்ணை கீழே தள்ளி விட்டு விட்டார். போகிற வழியிலேயே அந்த பெண்ணை கீழே தள்ளி விட்டு விட்டார். நாம் கேள்விப்படுகிறோமே, இந்திய நம்முடைய காந்திக்கு தென்னாப்பிரிக்காவிலே நடந்தது என்று கேள்விப்படுகிறோமோ, அதுபோல அவளை கீழே தள்ளிவிட்டார். அப்படி ஒரு கருப்பர் இனத்து பெண், அவள் கருப்பர் இனத்தவள் என்பதற்காக பேருந்திலே இருந்து கீழே இறக்கிவிடப்பட்ட போது அதை எதிர்த்து அமெரிக்காவில் இருக்கிற கருப்பர்கள் நடத்திய போராட்டம் 360 நாட்கள் தொடர்ந்து நடந்திருக்கிறது. என்ன நாம் பார்க்கிறோம்? ஆபிரகாம் லிங்கன் ஒரு கையெழுத்து போட்டார், அவ்வளவுதான் அவரால் முடிந்தது. அதற்கு பின்னால் 100 வருடங்கள் கழித்தும் அமெரிக்காவிலே இந்த மனிதர்களுக்கிடையே ஏற்றத்தாழ்வு அடிமை முறை இருந்திருக்கிறது. இவ்வளவுக்கு ஏன் போகணும்? சமீபத்திலே நாம் கேள்விப்படுகிறோம், அமெரிக்காவிலே காத்ரீனா என்கிற புயல், ரீட்டா என்கிற புயல் அமெரிக்காவில் நியூ ஆர்லியன்ஸ் மாநிலங்களை தாக்கிய போது அமெரிக்காவுடைய அரசாங்கம் தன் சொந்த மக்களுக்கு உதவி செய்ய விரைந்து போகவில்லை. நம்ம எல்லாம் பத்திரிகையில் படிச்சிருப்போம். சொந்த மக்களுக்கு விரைந்து போகல. காரணம் என்னன்னா, அந்த பகுதியில் இருந்தவர்கள் கருப்பர்கள். எனவே அந்த கருப்பர்களுக்கு உதவி செய்ய அமெரிக்க அரசாங்கம் விரைந்து போகல. நினைத்தால் உலகின் எந்த பகுதிக்கும் நினைத்த நிமிஷத்திலே செல்வதற்குரிய செல்வாக்கு பெற்றிருக்கிற அமெரிக்க அரசாங்கம் அதன் சொந்த குடிமக்களாக வாழ்கிற கருப்பர் இன மக்களுக்கு உதவி செய்ய போகவில்லை என்றால், இதுதான் அமெரிக்க சமூகத்தினுடைய நிலைமை. இந்த சமூகத்திலே ஆபிரகாம் லிங்கன் செய்த சாதனையை, அடிமை வாழ்க்கைக்கு சிறந்த சாதனை என்று, அடிமை முறையை ஒழித்ததிலே சிறந்தவர் என்று ஆபிரகாம் லிங்கனை சொல்கிறோமே, அருமையானவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா இந்த உலகத்தில் அடிமை முறையை ஒழித்து மனிதர்களுக்கிடையே சாதிய தீண்டாமையை ஒழித்து சமத்துவத்தை நிலைநாட்டியதிலே மிகப்பெரிய செல்வாக்கு படைத்த தலைவராக, சாதனை படைத்த தலைவராக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லவா இருக்கிறார்கள். ஒரு பிலாலை, ஒரு கருப்பராக இருந்த பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சமூகத்தின் உயர்மட்டத்திற்கு உயர்த்தியதன் பின்னால் என்ன ஆச்சரியம், நாங்க எந்த போராட்டமும் நடக்கவில்லை. அரபு நாட்டினுடைய வரலாறு எடுத்து பாருங்க. கருப்பர்கள் தங்கள் இன விடுதலைக்காக போராடினார்கள், அல்லது அடிமைகள் தங்கள் இன விடுதலைக்காக அடிமை முறைக்கு எதிராக போராடினார்கள் என்ற போராட்டம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, முழக்கங்கள் இல்லை, கோஷங்கள் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சாதனையை தன் வாழ்க்கையால் செயல்படுத்தி காட்டினார்கள். அந்த சாதனை இன்று வரைக்கும் தொடர்கிறது. அருமையானவர்களே, இந்த பள்ளிவாசலை கட்டியது யாரோவாக இருக்கலாம்,
ஆனால் இந்த பள்ளிவாசலை கட்டிய முதலாளிக்கு பக்கத்தில் அவருடைய தொழிலாளி வந்து நின்றால் 8 நில் என்று அவரால் சொல்ல முடியாது. என் பக்கத்தில் நிற்க கூடாது, நீ சாதாரணமானவன், 8 பக்கத்திலே தள்ளி நில் என்று அவரை தள்ளி வைக்கிற அதிகாரம் தர முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ஒரே வார்த்தை தான் காரணம்.